500க்கு மேல வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஒரு 50 வாக்குறுதியை கூட நிறைவேற்றாம 98% நிறைவேற்றி விட்டதாக மேடைக்கு மேடை நமது மாண்புமிகு முதல்வர் பேற்றிக் கொண்டிருக்கிறார். கல்வித்துறை சார்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, இதற்கு பிரபல நடிகர்களும் திரைப்பட இயக்குநர்களும் வரணும்னு எனக்கு தெரியல. 353 பேராசிரியர்கள் ஒரே நேரத்தில் பல கல்லூரிகளில் வேலை பார்த்ததாக ஒரு தரவு சொல்லுது. 360 போஸ்கோ கேசஸ், குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள்ல 360 கேஸ் இருக்கு. ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியா ஜாஃபர் சாதிக் இவங்களோட உறவுல இருக்காரு. தொழில்துறை அமைச்சர் வெள்ள அறிக்கை கேட்டா வெள்ள பேப்பரை காமிக்கிற மகா புத்திசாலி. அவரை போய் நீங்க ஒரு அமைச்சர், ஐ எம் சாரி டு சே திஸ், முதல்வர் ஒரு எதிர்ப்பே இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறாங்க. யாராவது எதிர்குரல் வந்தால், அதுவும் பெண்ணாக இருந்தால், அவங்கள கேவலமா அந்த வார்த்தைகளை வச்சு பேசுறது. அட போங்கடா டேய். வணக்கம் கௌதமன். மேம், 2-3 இஷ்யூ மேம். ஒன்று, ஒரு பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் தமிழ்நாடு எல்லா துறைகளிலும் எங்கெங்கெல்லாம் வீக் ஆயிருக்கு, அதிமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, திமுக ஆட்சியில் எப்படி இருக்கு, அந்த மாவட்டத்தில் அந்த தொழில்துறை எப்படி வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பட்டியலில் டெய்லியும் அவர் பேசிட்டு வர்றாரு. இன்னொரு பக்கம் தமிழக அரசு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, தொழில் வளர்ச்சியில் நாங்கள் தான் முதலிடத்துல இருக்கோம், மற்ற மாநிலங்களை விட நாம தான் பொருளாதாரத்தில் உயர்ந்துட்டு வரோம்னு ஒரு புள்ளி வரத்தை அவங்களும் கொடுக்குறாங்க. 2 புள்ளி வரத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில இடங்கள்ல ஏறி இருக்கு, ஒரு சில இடங்கள்ல இறங்கி இருக்கு. ஸோ இது ஆட்சி மாற்றம் நடக்கும்போது இது ஒரு இயல்பா நடக்கிறது தானே. இது ஒட்டுமொத்தமா வீழ்ந்திருக்கு அப்படின்ற இடத்துக்கு நம்ம எப்படி போறோம்? எங்கள் அண்ணன் எடப்பாடியார், எங்கள் பொதுச் செயலாளர்களுடைய சிறப்பே உண்மையை பேசுறது. எது நடந்ததோ, எது ஃபேக்டோ, அதை மக்கள் முன்னாடி வைக்கிறது. அதை வைத்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள், இல்ல மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோன்னு மக்கள்கிட்ட மத்தியில விட்டுறது. அதே வேளையில கான்ட்ரரியா திமுக என்ன பண்ணோம், இதை விட ஜோடித்த வார்த்தைகள், வர்ண ஜாலமான வார்த்தைகள், சொற்களை போட்டு அழகழகான டைட்டில்ஸ் வச்சு நல்ல தலைப்புகள்ல மக்கள் முன்னாடி பேசுறது பார்த்தா உண்மை போலவே இருக்கும். ஆனா அங்க உண்மை இருக்காது. அதுதான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள வித்தியாசம். நாங்கள் செய்யக்கூடிய வாக்குறுதிகளை கொடுத்து, 58 வாக்குறுதினா செய்ய முடிந்ததை சீர்தூக்கி பார்த்து, இது ஆட்சிக்கு வந்த பிறகு நம்மால் செய்ய முடியுமாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாக்குறுதிகள் கொடுப்போம். அதை நிச்சயமாக உறுதியாக செய்து முடிப்போம். அதுதான் அம்மா காலத்திலிருந்து அண்ணன் ஆட்சி செஞ்ச 4.5 ஆண்டுகள்லையும் அதுதான் நடந்தது. அதே வேளையில திமுக 521 வாக்குறுதிகளை யாராவது கொடுப்பாங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல? 500க்கு மேல வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஒரு 50 வாக்குறுதியை கூட நிறைவேற்றாம 98% நிறைவேற்றி விட்டதாக மேடைக்கு மேடை நமது மாண்புமிகு முதல்வர் பேற்றிக் கொண்டிருக்கிறார். தன்னைத்தானே புகழ்ந்துகிறது, தங்களை தாங்களே பெருசா பேசிக்கிறது, மக்கள் முன்னாடி உண்மையை போலவே பொய்ய பேசுறதுல திமுக கைவந்த கலையாகவே கொண்டு இருக்கிறது. அவங்களுடைய மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய காலத்திலிருந்து அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப இவரு அதையேதான் முழுநேர வேலையாக செய்கிறார். அவர் மனசுக்குள்ளேயே அவர் நினைச்சுக்குவார், இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு முதல்வர் நினைக்கிறார் போல இருக்கு. அதிகாரிகள் ஒருவேளை அவருக்கு தவறான தரவுகளை கொடுக்குறாங்களான்னு தெரியல. மிக முக்கியமான வேறுபாடு, நாங்கள் சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம், சொல்வதற்கு மேலும் செய்வோம். ஆனா இவர்கள் சொன்னதையும் செய்ய மாட்டார்கள், சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், ஆனா எதையுமே செய்ய மாட்டார்கள். அதுதான் 2 பேருக்கு உள்ள வித்தியாசம். தமிழ் ஒன்றுதான், மொழி 2 பேருக்கு ஒண்ணுதான், ஆனா அதுல உண்மை இருக்கணும்ல, உண்மைக்குத்தான வெயிட்டேஜ். அப்படி பாக்குறப்போ அதிமுகவின் பொதுச் செயலாளர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் சொல்லக்கூடியதெல்லாம் உண்மை, தரக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்படும். மேம், இதுல முக்கியமா அவங்க என்ன தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க சொல்லாத வாக்குறுதிகளையும் நிறைய நிறைவேற்றிருக்கோம். எது பண்ணிருக்காங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1000 ரூபாய் கொடுத்த திட்டம் இல்லவே இல்லை, நாங்க சொல்லவே இல்லை, ஆனா அதை நாங்க நிறைவேற்றிருக்கோம். நினைச்சு பாருங்க, எப்ப இருந்து கொடுக்குறாங்க இந்த 1000 ரூபாய்? இப்போ எலெக்ஷன் வரப்போதுன்னு பதட்டம் அடைந்து ஒரு கிளி பிடித்து விட்டது அவர்களுக்கு. ஒரு பயம், பதட்டம் ரொம்ப எல்லா விதத்திலையும் வருது. அடுத்தடுத்து உங்களுடன் ஸ்டாலின், நலமுடன் ஸ்டாலின், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, பெயர்களை அருமருமையான தலைப்புகள்ல சுட்டிடுறாங்க. ஆனா என்ன மக்கள் பலன் பெறாங்க? இப்போ
தாலிக்கு தங்கம் இன்னைக்கு ஒரு பவுன் கொடுத்திருந்தா 87,000 சில்லறை இருக்கு. இன்னைக்கு 87,400 ரூபாய் நான் பார்த்தேன். ஆனா கல்வியில வெறும் 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள். அந்த பணம் இருந்திருந்தா அது வாழ்க்கையவே அவங்கள நிலைநிறுத்தி இருக்கும். அது ஒரு சொத்து போல இருந்திருக்கும். அதுலயும் 10வது ஊக்கப்படுத்துறது கல்வியில 10வது படித்த பெண்ணுக்கு 25,000, அதே பட்டப்படிப்பு முடிச்சிருந்தா 50,000. அது ஊக்கப்படுத்துறது. அது இல்லாம கல்விக்கு நாங்க கொடுத்த திட்டத்தை விடவா நீங்க லேப்டாப்பை நிறுத்திட்டீங்க, சைக்கிளை நிறுத்திட்டீங்க. இருந்த பெரும்பான்மையான நல்ல திட்டங்கள் அதெல்லாம் கல்வி ஊக்கம் தானே. இன்னைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு இந்த திமுக அரசு சொல்லிக்குது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தான், அதுல நான் மாற்று கருத்து சொல்லல. யாரால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஆச்சு? அது அவங்க நாங்கள் தொடர்ந்து செய்து வந்த திட்டங்களால். எங்கள் அம்மா காலத்திலிருந்து அண்ணன் எடப்பாடியார் காலம் வரை 21 மே மாதம் ஆட்சியை விட்டு செல்லும் வரை தொடர்ந்த பணிகள் கல்வியில் அவ்வளவு சீரிய திட்டங்கள் எல்லாம் நடந்தது. எவ்வளவு 7.5% உள் இடஒதுக்கீடெல்லாம் இன்னைக்கு 4,000 பேர் மருத்துவர்களாயிருக்காங்க, பல் மருத்துவர்களாயிருக்காங்க. எப்படி நடக்கும்? ஆனா 21ல அதுல இருந்து பாத்தீங்கன்னா 38 பேர் அட்மிஷன் மருத்துவக் கல்லூரிக்கு அரசு பள்ளி மாணவர்கள் இருக்காங்கன்னா இன்னைக்கு 625 பேர் இந்த 2-3 வருடங்களில் இருக்காங்க. எப்படி வந்து அது அந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டால் வந்தது. அது யார் கொண்டு வந்தா? அண்ணனுடையது. நாங்க அதனாலதான் சொல்றது ஸ்டிக்கர் அரசு, காப்பி கேட் அரசாங்கம். எல்லாம் எங்களுடைய திட்டங்கள் தொடங்கப்பட்டு இப்ப அத்திக்கடவு அவிநாசி திட்டமும் பெருந்தலைவர் காமராசர் காலத்திலிருந்து பேசப்பட்ட திட்டம். அண்ணன் தான் நிறைவேற்றினாங்க. அடுத்து 2வது இதையும் கண்டிப்பா கொண்டு வந்துரும் சொல்றாங்க. அந்த நிறைவு பகுதியில கொஞ்சம் இருந்ததுன்னா அதை திறந்து வச்சுட்டு உடனே நாங்க கொண்டு வந்தோம்னு சொல்றது. இது மாதிரி எல்லா திட்டங்களையுமே இப்ப நீங்க தாலிக்கு தங்கம் கொடுக்க முடியல, அதை நிறுத்திட்டீங்க. லேப்டாப்பை நிறுத்திட்டீங்க. மிக முக்கியமான திட்டம். பசங்களுக்கு மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் நிறுத்திட்டு இப்ப ஆட்சி போற சமயத்துல 1000 ரூபாய் 3 வருஷத்துக்கு சேர்ந்தா கூட 36,000 ரூபாய், அதுவும் முழுக்க கொடுக்க மாட்டாங்க. எப்படி ஆட்சியை விட்டு போறோம்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தைரியமா சொல்றாங்க, எல்லாம் அடிச்சு விடு அப்படின்னு சொல்லுவாங்களே சினிமால வேடிக்கையா, அதை போல எப்படி 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து எதையவே நிறைவேற்றாமல் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் மனசாட்சி என்பதே இருக்கிறதா இவர்களுக்கு அப்படின்னு தெரியாத அளவுக்கு நடந்துக்கிறாங்களோ, காதலையே போட்டுக்காத மாதிரி. அதை போலதான் மக்கள் இந்த முறையும் ஏமாந்து விடுவார்கள் என்று நினைத்து புது புது திட்டங்களாக அறிவிக்கிறாங்க. அது உங்களுடன் ஸ்டாலின் முற்றிலுமாக தோல்வியுற்ற திட்டமாய் போயிடுச்சு. அங்க வாங்குற மனுக்கள் எல்லாம் வைகை ஆற்றிலும் குப்பை தொட்டிகளிலும் கிடக்கிறத எல்லாரும் பேப்பர் இது பொட்டம் கட்டுறதுக்கு இதெல்லாம் பாக்குறத நம்ம பார்த்தோம் வாட்ஸ்அப்ல. இதுல அது வந்தது. இதெல்லாம் நாங்க சொல்லல, இது இயல்பாகவே உண்மையாகவே நடந்த விஷயம். விஷுவலா வந்தது. அப்படி ஒரு திட்டம் தான் இதாகவுமே இருக்குமே தவிர ஏதாவது சிறப்புகள் இந்த ஆட்சியில் இருப்பதாக அவர்கள் சொல்லிக் கொண்டால் அதற்கு அடித்தளம் அதிமுக ஆட்சியில் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் எடப்பாடியார் காலத்தில் அதற்கு அடித்தளம் இடப்பட்டிருக்கும். அடித்தளம் இடப்பட்டிருக்கும். இதுல காலை உணவு திட்டத்தில இருந்து தமிழ் புதவன், அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு 1000 ரூபாய், அதுக்கப்புறம் உயர்கல்வி போறவங்களுக்கு 1000 ரூபாய்னு அரசு நீங்க சொல்ற இந்த திட்டங்கள் எத்தனை பேர் வாங்குறாங்க, எத்தனை பேர் அவங்க கொடுப்பாங்க. அதாவது அதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து ஒரு சில பேரை எடுத்து அதுல எல்லாம் தேர்ந்தது நாடக அரசியல் அல்லவா. எல்லாருமே சினிமா நாடகத்திலிருந்து வந்தவங்க. அவங்களுக்கு அதை கொஞ்சம் கூட அதான் சொல்லனே மனசாட்சியே உறுத்தாது. சினிமா நடிகர்களை அழைத்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கல்வித்துறை சார்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதற்கு பிரபல நடிகர்களும் திரைப்பட இயக்குநர்களும் வரணும்னு எனக்கு தெரியல. இதுக்கு இல்லையா யார் இருந்தா ஒரு கல்வியாளர்கள் யார் இருந்தா, யாரு இலக்கிய கல்வியாளர்கள் இல்லை, கல்வியாளர்கள் யார் இருந்தா? ஜெயபிரகாஷ் காந்தி இருந்தாரு, ஒருத்தர் இருந்தா. அதுக்கப்புறம் நெடுஞ்செழியனோ இருந்தாரு. இல்ல சினிமாக்காரர்கள் எதுக்கு அங்க வரணும்? ஒரு புகழ்பெற்ற பிரபல நடிகர்களே அவ்வளவு பிஸியா இருக்கக்கூடிய நடிகரை எல்லாம் கொண்டு அங்க உட்கார வச்சு அவங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம உட்கார்ந்து கைதட்டி விட்டு இவர்களை போற்றி போற்றி என்று புகழ்ந்து பாடி விட்டு போறதுக்கு எல்லாத்தையும் பிரபலமானவர்கள் எல்லாம் உட்கார வைக்கிறாங்க. கல்வியாளர்கள், துணைவேந்தர்கள், பெரிய பேராசிரியர்கள் ஒரு இருவரை சொல்கிறீர்கள். நான் அவங்க எல்லாம் பார்க்கல. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த சினிமா நடிகர்களும் இவங்க தான் ஃபோக்கஸ் ஆச்சு. அவர்களை எதுக்குன்னா அப்பதான் அந்த இளைஞர்களுக்கு அந்த மாணவ பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு சினிமா ஒரு மிகப்பெரிய போதையாக இருக்கிறது தமிழ்நாட்டில். எப்படி குடி, அடுத்து இந்த ஆட்சியில் கட்டவிழ்த்து விடப்பட்ட போதை மருந்து, இதற்கடுத்து சினிமா திரைப்படங்கள் திரைப்பட கதாநாயகர்களை தங்கள் உண்மை வாழ்க்கையிலும் அவர்கள் ஹீரோவாவே இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு அந்த மாயையில சிக்கி இருக்கிற தமிழ் இளைஞர்கள் கூட்டம் ரொம்ப பெருசா இருக்கு. இது புரட்சி தலைவர் மாதிரியோ புரட்சி தலைவி அம்மா மாதிரியோ அந்த காலகட்டம் வேற.
இப்ப என்டிஆர் இருந்தாங்க அங்க ஆந்திரால, அந்த காலகட்டம் முடிஞ்சு போச்சு. இப்ப இருக்க சினிமா கதாநாயகர்கள்லாம் இளைஞர்கள் அவங்க ரொம்ப பிராக்டிக்கலா இருக்காங்க. ரொம்ப பிராக்டிக்கலா தங்க படம் ஓடுறதுக்கு எப்படி இவங்களை பயன்படுத்தணும் தன்னுடைய ரசிகர்களை அப்படிங்கறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க. தாங்க நிறைய சம்பாதிச்சுக்கிறாங்க. இது இந்த நம் தமிழ் சமூகத்துல நம் தமிழச்சி வித்த தங்கங்களுக்கெல்லாம் அது புரிய மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் எப்ப இந்த மாயையிலிருந்து வெளியில வருவாங்கன்னு தெரியல. அதனால் கூட்டத்தை இழுப்பதற்காக சினிமா நடிகர்களை கொண்டாந்து உட்கார வைக்கிறார்கள் என்று நினைக்கிறோம், சம்மந்தம் இல்லாம. இதுல இன்னொரு முக்கியமா இபிஎஸ் அவர்கள் சொன்னது, நாங்க 11 மருத்துவக் கல்லூரி மத்திய அரசோட இணக்கமா இருந்து நாங்க பெற்றுக்கொண்டோம். இன்னைக்கு அந்த கல்லூரிகள் சிறப்பா செயல்பட்டு இன்னொன்னு சொன்னார். அதுல 6 மருத்துவக் கல்லூரிகள் மத்திய அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாமலே அம்மா காலத்துல மாநில அரசினுடைய சுயநிதியிலிருந்தே உருவாக்கணும் மருத்துவக் கல்லூரி, அதை ஒட்டிய மருத்துவமனைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. அந்த சாமர்த்தியம் நமக்கு இருந்தது. அண்ணன் காலத்திலையும் அதை பண்ணியிருப்பார். ஆனா மிகப்பெரிய இடர்பாடுகள் அதாவது எடப்பாடியாருக்கும் அவர் முதல்வராக இருந்த காலகட்டத்திற்கும் இன்றைய முதல்வர் ஸ்டாலினுடைய நிர்வாக திறமையின்மைக்கும் இன்றைய கட்டத்தில் எப்படி அவர் ஒரு ஃபெயிலியர் முதலமைச்சராக, தோல்வியுற்ற முதல்வராக இருக்கிறாருங்கிறதுக்கும் இதைத்தான் நாங்க சொல்றோம். என்ன இப்ப பெரிய இடர்பாடுன்னு எதுவும் இல்லை. கொரோனா வந்தது, உலகமே ஸ்தம்பிச்சிருந்தது, ஒட்டுமொத்த உலகமே. எந்த வரி வருவாயும் அரசாங்கத்துக்கு இல்லை, எல்லாம் அப்படி ஸ்டில் அப்படியே இருந்தது. அந்த நிலையிலும் நமது ஜிடிபி ரேட் மைனஸ்க்கு போகல, அப்பொழுதும் பாசிட்டிவாகவே வைத்திருந்தார். அதுதான் நிர்வாக திறமை. அதே கூட மருந்துகள் தங்கு தடை இல்லாம கிடைச்சது. எல்லா அரசு மருத்துவமனைகளும் அவ்வளவு வேகமா ஒரு செயல்பாட்டுல இருந்தது, எல்லாம் வேகமா செயல்பட்டாங்க. அது அந்த சூழ்நிலையில அந்த காலகட்டத்தை வெற்றிகரமாக முடிந்தவரை உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டன. இதே மற்ற பகுதிகள் எல்லாம் நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர் போனப்போ நம்ம ஊர்ல, நம்ம தமிழ்நாட்டுல, நம்ம மாநிலத்துல பெருமளவில் உயிரிழப்புகள் கட்டுப்படுத்தப்பட்டது. அதைத்தான் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே பாராட்டினார். உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியா எடப்பாடியாருடைய அந்த கவர்னன்ஸ், நிர்வாக திறமை இருந்தது. இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்துல தான் ஃபெயிலியர் ஆகிறார். பாத்தீங்கன்னா கஜா புயல் வந்தது எங்களுக்கு அந்த சமயத்துல. இப்ப அப்படியான பெரிய பேரிடர்கள் இந்த சமயத்துல பெருசா வரல. ஒரு மழை வந்தாலே இந்த கவர்மெண்ட்னால நம்மளை பாதுகாக்க முடியல. சென்னையில எல்லாம் என்ன களத்துல என்ன பண்ணாரு, என்ன இருந்து முதலமைச்சரால என்ன பண்ண முடியும்? என்னை பொறுத்தவரை நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடல்நிலை சரியில்லை, நல்லபடியா அவரை பார்த்துக்கிட்டு வீட்டுல இருக்கிறது நல்லது. நம்மளை அதாவது இம்சை பண்றாரு நம்மளை எல்லாம். இந்த திமுக அரசு, நீங்க சொல்றீங்க சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா? நீங்கள் இவ்வளவு தூரம் அவர்களுக்காக வாதாடுறீங்க, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா? முதல்ல ஒரு மாநிலம் ஒரு நிர்வாக திறமை உள்ள, ஒரு அக்கறை உள்ள, சமூகத்தின்பால் ஒரு அக்கறை உள்ள முதல்வரால் ஒரு ஆட்சி நிர்வாகம் செயல்படுகிறதுங்கிறதுக்கு அடையாளம் என்ன? முதல்ல அமைதி வேணும் ஸ்டேட்ல. அதுக்கு அமைதி வேணும்னா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும். சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்க நிறைய தரவுகள் இருக்கு, பார்த்துருப்பீங்க. இங்க நீங்க திமுகவுக்காக பேசணுங்கிற இதுல பேச வேண்டியதில்லை. 28 காவல் நிலைய 28 காவல் நிலைய மரணங்கள், லாக்அப் டெத்ஸ் நடந்திருக்கு. பாத்தீங்கன்னா ஆணவ படுகொலைகள் அதுவும் 26 என்னமோ நடந்திருக்கு. பாலியல் வன்புணர்வுகள் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கு. இப்ப திருவண்ணாமலையில சமீபத்துல கரூர்ல நடந்த அந்த ஸ்டாம்பீடுக்கு பிறகு 2 நாட்களுக்குள்ள திருவண்ணாமலையில அவ்வளவு ஒரு கோவிலுக்கு வந்த குழந்தைங்க அருணாச்சலேஸ்வரரை பார்க்கணும்னு தன்னுடைய மாமா கூட தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனோட வந்துகிட்டு இருந்த 2 பெண்களை தாய்க்கு முன்னாலேயே, இன்னைக்கு தான் படிச்சேன், அது சகோதரி அல்ல, தாய்க்கு முன்னாடியேன்னு சொல்லி, தாய்க்கு முன்னாலே காவலரே வன்புணர்வு செய்ததாக அநியாயமா கூட்டிட்டு போய் மிரட்டி, அவங்க காலையில விடிய காலையில 4 மணிக்கு சாலையில நின்றுட்டு கதறிட்டு இருந்தாங்களாம். அங்க போறவங்க வர்றவங்க பார்த்துட்டு என்னன்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போய் அப்புறம் காவல் நிலையத்துல மருத்துவமனையில சேர்த்து, அதற்கு பிறகு காவல் நிலையத்துல புகார் கொடுத்து, அந்த மாதிரி ஒரு நிலை இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எந்த இடம் பாருங்க, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து பாத்தீங்கன்னா இந்த தெய்வ செயல்னு ஒருத்தர், இது மாதிரி எல்லா இதையும் பாத்தீங்கன்னா திமுக நிர்வாகிகள் தான் அதுக்கு காரணமா இருக்காங்க. ஏதோ ஒரு திமுகவின் பின்புலம் அந்த குற்றவாளிகளுக்கு இருக்கிறது. நாம் எப்படியும் காப்பாற்றப்படுவோம் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருப்பது போல் தோன்றுகிறது. அதனாலதான் எங்க என்ன உங்களுக்கு அண்ணா என்ன பண்ணாங்க, அந்த ஒருத்தர் யார் அந்த சார்னு சொன்னாங்களா? அந்த பெண்
அந்த பாதிக்கப்பட்ட அந்த கல்லூரி மாணவி அறிவாளியா இருக்கணும். இல்லைன்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்க முடியாது. ஒரு தடவை அல்ல. இவர்கள் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுமுறையும் அந்த பெண் சொல்கிறது, நிச்சயமாக யார் அந்த சார்ன்னு சொன்னாங்கன்னு சொல்லி. அந்த தைரியத்தை பாராட்டணும். பெண்கள் இவ்வளவு தூரம் முன்னாடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றதே பெரிய விஷயம். வெளியில வந்து இந்த மாதிரியான விஷயங்கள அப்படி பேசுறது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், சமூக மாற்றம். அப்படி சொல்லியும் அந்த சார் என்கிறத மறைச்சிட்டாங்க. அந்த சார் யாரு? எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட எல்லா ஊடகத்துல உங்களுக்கும் அதை அனுமானம் பண்ண முடியும், எங்களுக்கும் அதை அனுமானம் பண்ண முடியுது. நாங்க சொல்லித்தானே இருக்கோம். நாங்க சொன்னோம் எவ்வளவு பெரிய போராட்டம். இல்லையே இல்ல, யார் அந்த சாருன்னு நாங்க சொல்றோம். நாங்க தான் சொல்றோமே. யார் வாக்கிங் போனாங்க கூட, யாருக்கு போய் பிரியாணி சாப்பிட்டாங்க, அதை போலீஸ்ல கண்டுபிடிக்கணும், மீடியால எழுதணும். எல்லாத்தையும் வந்து எழுதுறீங்கல்ல. எங்க உங்களை கேட்காம எப்படி இருக்கிறது? நாங்க சொன்ன உடனே நீங்க என்ன சொல்வீங்க? நாங்க சொன்ன உடனே என்ன சொல்வீங்க? அது அவங்க முதலமைச்சர் இப்படி சொன்னார், அந்த அமைச்சர் இப்படி சொன்னார் அப்படின்னு அவங்க சார்பா ஊடகம் பேசுதே. ஊடகம் அவங்க சார்பாவே பேசுறப்ப நாங்க யார் அந்த சார் நாங்க கேட்கதான் செய்ய. எங்களுக்கு தெரியும். நாங்கள் மறைமுகமாக அது ஆதாரபூர்வமாக கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறையின் கடமை, புலனாய்வு பத்திரிகைகளுடைய கடமை. நீங்க தான் எழுதணும். நீங்க யாரும் எழுதுறதே கிடையாது. இல்லையே, ஆதாரம் இல்ல. எங்களுக்கு ஆதாரம் இல்ல. அந்த பெண் சொன்னதை விட பெரிய ஆதாரம் என்ன வேணும்? அந்த பொண்ணு சொன்னதுதான் எங்களுக்கு ஆதாரம். அதை கேள்விப்பட்ட பிறகுதான், அதுவும் எவ்வளவு தூரம், அதுதான் ஆதாரம். அதுக்கு மேல உள்ள ஆதாரங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த விசாரணை குழு ஒண்ணு வந்தாங்க, அவங்க கண்டுபிடிச்சிருக்கணும். அதுக்குள்ள இவங்க தேவையான வேலைகளை எல்லாம் பண்ணிடுறாங்க மூடி மறைக்கிறதுக்கு. சம்பந்தப்பட்ட அந்த வாக்கிங் போன அமைச்சரை, அந்த அவரை வந்து ஒரு 3 மாசம் பேசாம இருங்க வெளியில. அந்த குறிப்பிட்ட அமைச்சர் எங்கேயுமே வரல, வெளியிலேயே வரல கொஞ்ச நாள். அது எல்லாருக்கும் தெரியும். முதலமைச்சருடைய அறிவுறுத்தல்னு சொன்னாங்க. அப்படித்தான் அப்போதைக்கு ஒரு நடவடிக்கை. இதோ பாருங்க, நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம். இதோ பாருங்க, நாங்க காவல்துறையில் எப்படி காவலர்களே தொடர்ந்து. இன்னொன்னு கூட கரூர் பக்கத்துல பார்த்தேன். வெங்கமேட்ல ஒருத்தர் இதே வேலையாக காந்தி கிராமத்துல இப்ப சமீபத்துல ஒரு பெண்மணிய வந்து பயங்கரமான ஒரு வன்புணர்வு செஞ்சு பலாத்காரம் செய்து அதற்கு வந்து அவங்களும் தைரியமா வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இப்படி பெண்கள் தாங்களாகவே தங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற நிலைமை தான். ப்ரொடெக்ட் பண்ண முடியல அந்த சமயத்துல, பெண்களால் எதிர்க்க முடிவதில்லை. ஒரு குடிகார மிருகம் போல இருக்கிறவங்கள அந்த சமயத்துல பெண்களால் எதிர்க்க முடியல. ஆனா அதற்கு பிறகு வந்து அவங்க அந்த நியாயத்துக்காக போராடுறாங்க. அப்படி நிலை ஒரு உருவாக்கி வச்சது இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்தினுடைய நியாயம் என்ன கிடைச்சது? தடுத்தாங்களா? வெறும் ஒரு பெண் வருது, அதுக்கு எல்லா கஷ்டமும் நடந்துருது, அதற்கு பிறகு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, அப்புறம் பேருக்கு ஒரு சஸ்பென்ஷன் பண்ணுவாங்க முந்தி. இப்ப திருவண்ணாமலையில அவரை டிஸ்மிஸே பண்ணிருக்காங்க அவங்க 2 பேரையும். இப்படி ஏதோ ஒரு நடவடிக்கையை காமிக்கிறீங்க. ஆனா தொடர்ந்து இதை கட்டுப்படுத்துறீங்களா? கட்டுப்படுத்துற துறை காவல்துறை. காவல்துறையில டிஜிபி நியமனமே பெரிய கேள்விக்குள்ளாச்சே. ரொம்ப வருத்தமா இருந்தது. இப்ப இருக்க டிஜிபி ரொம்ப திறமையானவராக இருக்கலாம், ரொம்ப நல்லவராக இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. அவர் வந்து ஆனா கூட இருக்கிற அவருக்கு சீனியர்ஸ் 8 பேர் அந்த நிகழ்ச்சியவே புறக்கணிக்கிற அளவுக்கு, அவங்க மனம் நொந்து போற அளவுக்கு எதற்காக ஒரு ஜூனியரை கொண்டு வந்து வச்சீங்க? அப்ப அந்த 8 பேர்ல யாரும் உங்களுக்கு திறமையானவராகவே படவில்லையா? எதற்காக அவரை அவரே வேணும்னு கொண்டு வரீங்க? எலெக்ஷன் டைம்ல, எலெக்ஷன் வர போற நேரத்துல எதற்காக அவரை அவ்வளவு ஜூனியர் ஆபீசரை கொண்டு வரீங்கன்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருது. மேபி அவர் ரொம்ப நல்ல திறமையானவர்னு நான் கேள்விப்பட்டேன். அதுல வந்து நம்ம அதுலக்குள்ள போக நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஏன் அப்படி பண்ணணும்? அவருக்கு இன்னும் காலம் இருக்கிறது. இவங்க எல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கவங்க, அவங்க இப்படி ஒரு பதவியை எதிர்பார்த்திருப்பாங்க. இப்படி பெரிய ஆபீசர்ஸ் உடைய ஒரு நியமனத்திலிருந்து 353 பேராசிரியர்கள் ஒரே நேரத்தில் பல கல்லூரிகளில் வேலை பார்த்ததாக ஒரு தரவு சொல்லுது. இதெல்லாம் உண்மை தகவல். இதே மாதிரி போஸ்கோ கேசஸ் 360 போஸ்கோ கேசஸ், குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள்ல 360 கேஸ் இருக்கு. இது வந்து இப்படி எல்லாம் அதிமுக காலத்துல, எடப்பாடியார் காலத்திலயோ அம்மா காலத்திலயோ இருக்கல. எப்பொழுதுமே ஏன் சட்டம் ஒழுங்கு இவ்வளவு சீர்குலைவாக? சொல்லுவாங்கல்ல, திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ரவுடிகள் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. அதே ஆட்சி மாறிச்சு, அதிமுக வந்த உடனே ரவுடிகள் எல்லாம் வெளியில போயிடுறாங்க. ரவுடிசம் இருக்காது. எப்படி? அது மாண்புமிகு முதலமைச்சர் காவல்துறையை தன் கையில் வைத்திருப்பவர் அதற்குரிய ஒரு அதிகாரத்தை, அதற்குரிய ஒரு அக்கறையோடு செயல்படுத்த வேண்டும். அது இங்க இல்ல. கட்டவிழ்த்து விடப்பட்டு எல்லாம் தரிகட்ட நிலையில் இருக்கு. இப்போ ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியா ஜாஃபர் சாதிக் இவங்களோட உறவுல இருக்காரு. திமுகல ஒரு முக்கிய பதவி. எப்படி நீங்க ஒரு பேக்ரவுண்ட் கூட தெரியாம இவ்வளவு பணம் எடுத்து கொடுக்குறாரு, இவருக்கு எங்க இருந்து வருது, இதுக்கு சோர்ஸ் கூட தெரியாம அயலக அணியில ஒரு பெரிய பொறுப்பெல்லாம் கொடுப்பீங்களா? அவங்க கிட்ட ஒரு டொனேஷனை வாங்கிட்டு படம் எடுப்பீங்களா? இது வந்து திமுக காரர்களுக்கு இதெல்லாம் தவறாவே தெரியல.
தெரியக்கூடிய திமுக உடன்பிறப்புகள் என்ன மனநிலையில இருப்பாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். சீர்தூக்கி பார்க்குறாங்க. விவசாயத்தை எடுத்துக்கங்க. விவசாயத்துல அதுதான். அங்கதான் எனக்கு ஒரு கேள்வி. இப்ப ம். என்னன்னா, சமீபத்துல ஒரு மாதத்துக்கு முன்னாடி மத்திய அரசு கொடுத்த ஒரு புள்ளிவிவரம் வந்து, விவசாயத்துறையில தமிழ்நாடு வந்து கடந்த 10 ஆண்டுகளை விட கடந்த 1.6ல இருந்து இப்போ ஒரு 3.2ன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு புள்ளிவிவரம் மத்திய அரசுடைய புள்ளிவிவரம் வந்து கொடுக்குறாங்க. ஆனா திரு இபிஎஸ் அவர்கள் வந்து வேளாணுக்கு எந்த முக்கியத்துவமும் தமிழக அரசு கொடுக்கல. கொடுக்கலையே. குடிமராமத்து பண்ணல. காவிரி நீர் ஒழுங்கா கடமடை வரைக்கும் சேர மாட்டேங்குது. எங்க தூர்வாருனீங்கன்னு டெல்டால ஒரு மிகப்பெரிய பட்டியலை ஆமா. வாசிக்கிறாரு. அதுக்கு ஆமா. என்ன ஆதாரம்? அது வந்து ஆதாரமா? இது என்ன எதிர்க்கட்சி தலைவர் தரவுகளோட தானே பேசுறாரு. குடிமராமத்து பணி நடந்திருந்தா நம்மளுக்கு போறப்பவே தெரியும். ஊர்ல நீங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கார்ல நீங்க பஸ்ல கார்ல ட்ரெயின்ல பிரயாணம் பண்றப்பவே குடிமராமத்து நடந்திருந்தா அந்த ஏரி குளங்களுடைய கண்மாய்களுடைய நிலை எப்படி இருக்குதுங்கிற வச்சு என்ன குடிமராமத்துங்கிறது? ஏரி குளங்கள் கண்மாய்களை தூர்வார்னா அந்த வண்டல் மண்ணை விவசாயிகள் தங்களுடைய விவசாயத்துக்கு பயன்படுத்திக்குவாங்க. அது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதோட மழை பெய்யறப்ப நீர் நிறைய தேங்கி இருக்கும். ரொம்ப அது வந்து விவசாயத்துக்கு பெருமளவுல பயன்பெறும். அது மாதிரி ஒரு குடிமராமத்து கிட்டத்தட்ட கண்மாய்கள் எல்லாமே ஒரு 75-80% தூர்வாரப்பட்ட நிலையில தான் இவங்க வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஒரு கண்மாயத்தை தூர்வாரல. தடுப்பணைகள் ஏராளம் கட்டினாரு. 10,000 15,000 அளவுக்கு அண்ணன் கட்டினாங்க. இவங்க வந்து கட்டிட்டு இருந்ததை கூட உயரத்தை குறைக்கிறது. ஏன்னா அது அதிமுக ஆட்சியில் ஆச்சா. அதனால அந்த உயரத்தை குறைக்கிறது, அந்த தடுப்பணைவே இல்லாம பண்றது, புதிதான தடுப்பணைகளும் தடுப்பணைகள்லாம் ரொம்ப தேவை. நம்ம வந்து வானம் பார்த்த பூமி மாதிரி ஆயிடுச்சு தமிழ்நாடு. இப்போ நமக்கு மழை இருக்கிறப்ப சேமித்து வைப்பதுங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு நிலைதான். அது இருக்கு. விவசாயத்துக்கு வந்து தண்ணீர் இல்லாம எப்படி விவசாயம் பண்ண முடியும்? இவங்களுக்கு காவிரியில மேட்டூர் அணையில ஜூன் மாசம் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்து விடுறது கூட எப்படி திறந்து விடுறது? அங்க கடைமடை வரைக்கும் போகணும். குறுவை சாகுபடிக்கு அது முழுக்க அது பயன்பெறணும். அது கூட தெரியறது இல்ல. அப்படியே திறந்து விடுறது. அதாவது ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுக்கறது விவசாயிகளுக்கு. அதுதான் சொல்றேனே, எப்பவுமே ஒரு குடும்ப தலைவன் சரியா இருக்கணும். அப்பதான் குடும்ப எல்லாமே நிர்வாகம் சரியா இருக்கும். தலைவனுக்கு முடியல, தலைவனுக்கு அதை பத்தி அக்கறை இல்ல. இவர்களுக்கு அக்கறை எல்லாம் சினிமா தயாரிப்பது, சினிமா எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு நடிக்கிறது, சினிமா நடிகர்களை வச்சு பாராட்டி அது பேசி அப்படியே ஆங்கிதம் அடைகிறது. இதுதான் இவங்களுக்கு பாரம்பரியமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தொடர்ந்து அதைத்தான் செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். மத்திய அரசுடைய புள்ளி விவரத்தை நான் பார்க்கல. அப்படி இருந்திருந்தாலும் எங்கள் எடப்பாடியார் சொல்லி இருந்தால் எங்கள் பொதுச் செயலாளர் நிச்சயமாக அது சரியாத்தான் இருக்கும். நான் சொல்றேன், குடிமராமத்து எங்க பண்ணாங்க நீங்க பாத்தீங்களா? அடுத்து தடுப்பணைகளை பத்தி பண்ண எத்தனை இடத்துல தடுப்பணை வேலையாயிட்டு இருக்கு. நம்ம இப்ப சீஃப் மினிஸ்டர் கேட்டீங்கன்னா பக்கமாக வர்ணமாக பேசுவார். எல்லாத்தையும் அப்படி பேப்பரை பார்த்து யாராவது ஒருத்தர் எழுதி கொடுத்துருவாங்க, படிப்பார். ஆனால் உண்மை இல்ல. இதெல்லாம் எந்த காலத்திலயும் புதுசா பண்ணல. இல்ல கௌதம், புதுசு இல்ல எதுவுமே, புதிதல்ல எதுவுமே. நிறைய நிறுத்தி இல்ல, எல்லாவற்றையுமே முக்கியமான நிறுத்தின திட்டங்களை தான் நாங்க பேசுவோம். எதுவும் புதுசா இவங்க கொடுத்ததில்ல. எல்லாமே எங்கள் காலத்தில் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டது. அதுல சிலவற்றை செய்து பெரும்பாலானவற்றை நிறுத்திட்டாங்க. ஒரு விவசாயி முதல்வராக இருப்பதற்கும் ஒரு முன்னாள் சீரியல் ஆக்டர் முதல்வராக இருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப விவசாயி ஒருவர் முதல்வராக இருக்கிறதுனால மேட்டூர் அணையிலிருந்து காவிரியில தண்ணி நிறைய இருக்கிறப்போ 100 ஏரிகளை நிரப்பக்கூடிய ஒரு திட்டத்தை அங்க போட்டாரு. சேலம் மாவட்டம் அந்த பக்கம் எல்லாம் ஒரு 100 ஏரிகள். அத போல ஒவ்வொரு இடத்துலயும் அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. அதையெல்லாம் பாதியில ஆரம்பிச்சு நிறுத்திட்டாங்க. 8 வழிச்சாலையெல்லாம் வந்திருந்தா அவ்வளவு சிறப்பாக நாங்கெல்லாம் ஊருக்கு போறப்போ ஒவ்வொரு பகுதியிலையும், ஒரு ஊருக்கு மட்டுமல்ல, அவ்வளவு 3 மணி நேரத்தில் போகக்கூடியதெல்லாம் இன்னைக்கு வந்து அவ்வளவு நேரம் ஆயிட்டு இருக்குது. ஆனா அதையே இவங்க கொண்டு வர்றதுக்கு எத்தனைப்பாங்க. இப்போ மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் வெல்ஸ் இதெல்லாம் எடுத்துங்களேன். பார்த்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவங்க என்னது பிஜேபியோட இவங்க ஒட்டுறவுல இருக்காங்க. பிஜேபி சொல்றதெல்லாம் கேட்க போறாங்க. நாளைக்கு பிஜேபி திட்டத்தை எல்லாம் அதிமுக இங்க செயல்படுத்த போகுதுன்னு சும்மா புலம்பிட்டு இருக்காரு. எங்கள் பொதுச் செயலாளரிடம் அது நடக்காது. எவ்வளவு அழகா அந்த மீத்தேன் திட்டத்தை அவர் மேல இருக்கிறவங்க என்ன சொல்லி அனுப்பிச்சாலும் உடனடியா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சார். இப்ப அவங்க உள்ள கூட வர முடியாது. இவங்க என்ன பண்ணாங்க,
சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்துல அந்த தஞ்சாவூர் பகுதியை மட்டும் விட்டுட்டு சிவகங்கை ராம்நாட்ல 20 ஆழ்துளை கிணறுகளுக்கு இவங்க அனுமதி கொடுத்திருக்காங்க. இப்ப எல்லாரும் புலம்புனதுக்கு அப்புறம் கேன்சல் எப்ப பண்ணாங்க எல்லாம் தெரிஞ்சு இல்ல இதையெல்லாம் நீங்க இல்ல நீங்க வந்து ஆளும் அரசாங்கத்துக்கு ஆதரவா இவ்வளவு தூரம் பேசக்கூடாது. இது மக்களுடைய புரட்சிக்கு பிறகு இந்த பகுதியெல்லாம் இன்னும் பாலைவனமாயிருங்கிற ப்ரொட்டஸ்டுகளுக்கு பிறகு அப்புறமா வேண்டான்னு சொன்னாங்க. நீங்க அதை மறந்துடக்கூடாது. நம்ம வந்து இல்ல இப்ப வந்து நிறுத்திருக்காங்க. இப்ப அதை இல்லை நான் சொல்லல. ஆனா போட்டீங்களா இல்லையா, அதுக்கு ஆர்டர் வந்துதா இல்லையா, மக்கள் உஷாராயி எல்லாரும் போராடுறதுக்கு பிறகு, எதிர்கட்சிகள் போராடுறதுக்கு பிறகு நீங்க நிறுத்துறீங்க. முதல்ல எங்க போச்சு இதே மீத்தேன் திட்டத்துக்கு? ஜப்பான்ல இருந்துகிட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, டிவியில பார்த்தது. முதலமைச்சர் எனக்கு தெரியல, நான் மறந்துட்டு போனேன், எனக்கு தெரியாம போட்டேன் அப்படின்னு சொன்னாரு கையெழுத்து. மீத்தேன் திட்டத்தை பத்தி கேட்கிறப்போ ஏன் கையெழுத்து போட்டீங்கிறப்போ தெரியாம போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்படி ஒரு தெரியாதவர்களை எப்படி வச்சிட்டு இருக்கிறது? இது வந்து இவங்களுக்கு தெரிஞ்சு, அதான் சொல்றேனே, இவங்களுக்கு சினிமா டிராமாவை தவிர வேற எதுவுமே தெரியறதில்ல. சினிமாவும் டிராமாவும் கலை நம்ம வாழ்க்கையில வேணும். ஆனா அது பொழுதுபோக்கு. அது வந்து கடைசி பட்சம்தான். இங்க வந்து வாழக்கூடிய ஆதாரங்களான விவசாயம், தொழில், சட்டம் ஒழுங்கு, அதுக்கு மாணவர்களுடைய எதிர்காலம், கல்வி, இப்படி ஒவ்வொன்றாக முக்கியத்துவம் பெற்றதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாகத்தான் நீ அங்க போகணும். ஆனா இவங்க அந்த கடைசியில் இருக்கக்கூடிய எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டு, ஏன்னா அவங்க வந்த வழி எப்படி, அவங்களுக்கு அதுதான் தெரியும். ஆனா இப்ப நம்ம தொழில்துறை பத்தி நம்ம பேசும்போது, தமிழ்நாட்டுல தொழில்துறை கடந்த ஆட்சியை விட எங்க ஆட்சியில வந்து பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்கு. சிறு குறு நிறுவனங்கள் 40,000க்கும் மேல நாங்க கொண்டு வந்திருக்கோம். நான் தான் முதல்லயே சொல்லிட்டேன். இது வந்து தொழில்துறை அமைச்சர் வெள்ள அறிக்கை கேட்டா வெள்ள பேப்பரை காமிக்கிற மகா புத்திசாலி. அவரை போய் நீங்க ஒரு அமைச்சர், ஐ எம் சாரி டு சே திஸ், ஒரு உதயநிதி அவர்களுடைய துணை முதல்வருடைய விளையாட்டு தோழர்களை எல்லாம், அந்த தொழில்துறை மந்திரி டிஐபின்னு ஒரு பப் இருக்கான், பப்பா இல்ல அது நைட் கிளப்போ என்னவோ ஒண்ணு இருக்கான், ட்ரிங்க் இன் பீஸ். இங்கதான் சென்னையில தான் எங்கேயோ எங்குதான். எனக்கு ஒருத்தர் அன்னைக்கு போன் பண்ணி சொன்னாங்க. அது வந்து அந்த ட்ரிங்க் இன் பீஸ் யாருடையது? மந்திரியா இருந்தால் கூட இவர்களால் சாராய ஃபேக்டரியும் நிறுத்த முடியாது, இவர்களால் இந்த மாதிரியான கிளப் பப்ல நிறுத்த முடியாது. இவர் வந்து அது யாருடையதுன்னு நினைக்கிறீங்க? சாட்சாத் மாண்புமிகு டிஆர்பி ராஜா தொழில்துறை மந்திரி. இது இப்படி ஒரு மெச்சூரிட்டி இல்லாத, ஒரு விளையாட்டு தோரணையிலேயே இருக்கக்கூடிய, அதுக்குத்தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். எல்லாரும் நாங்க அப்படியே அவ்வளோ தூரம் நம்ம எச்சரிக்கையோடு சொல்கிறோம், மன்னராட்சி முறை இருக்கக்கூடாது, டைனாசிட்டி ரூல் ஏன் வேண்டாம், எதற்காக நாடு குடியரசாச்சு, வாரிசு அரசியல் இருந்தா என்ன ஆகும், இந்த மாதிரி நெப்போ பேபிஸ் வரும், நெப்போ கிட்ஸ்க்கு காமன் மேன் சாதாரண மனிதன் படக்கூடிய சிரமங்கள் புரியாது. அவங்க அந்த மேல் மட்டத்துல, ஏன்னா அவங்க அப்பா காலத்திலேயே அவங்க வசதி ஆயிட்டாங்க, அப்படிங்கிறப்போ பணம் இருக்கிற தோரணையிலேயே தான் இருப்பாங்களே தவிர, இல்ல எப்படி விட முடியும்? அது எப்படி விட முடியும்? அது எப்படி என்ன செயல்பட்டார்? ஒரு வெள்ளை அறிக்கை கேட்கறதுக்கு வெள்ள பேப்பரை காமிக்கிற ஒரு அமைச்சரை நான் அமைச்சர்னு எடுத்துக்க மாட்டேன். என்ன அப்புறம் என்ன வெள்ள, அது வந்து கடந்த அதெல்லாம் விட்டுருங்க. அதை சும்மா நீங்க இப்ப வெள்ளை அறிக்கை கேட்டதுக்கு வெள்ளை பேப்பரை ஏன் காமிக்கிறாரு? வெள்ளை பேப்பரை காட்டக்கூடிய ஒரு விளையாட்டுத்தனமான, அது எப்படி சொல்றது, இம்மெச்சூர். அவர் அடுத்த சொல்றாரு ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு, அது எப்படி குற்றச்சாட்டு? இதுன்னு வம்பா இருக்கு. நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவரு கேக்குறது, நான் முதல்லயே சொல்றேனே, அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. திமுகவுடைய தோரணை அப்படித்தான் இருக்கும். முதல்வர் வந்து ஒரு எதிர்ப்பே இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறாங்க. யாராவது எதிர்குரல் வந்தால், அதுவும் பெண்ணாக இருந்தால், அவங்கள வந்து கேவலமா அந்த வார்த்தைகளை வச்சு பேசுறது, அட போங்கடா டேய் அப்படின்னு தான் நான் விடுவேன். அதை வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் எல்லாம் நம்ம கொடுக்கறது இல்ல, அதை காதலையும் வாங்குறது இல்ல. நம்ம யாரும் நமக்கு தெரியும். தேவையற்ற விமர்சனங்களை தவிர்க்க, இதை பத்தி கவலையே இல்லை. அப்படி இருக்க பெண்ணுக்கும் அதை பத்தி கவலை இல்ல, இல்லாத பெண்ணுக்கும் அது அவளுக்கு ஒண்ணும் இல்ல. அதனால பெண்களை இப்படி கேவலமா பேசுறது திமுகவுக்கு கைவந்த கலை. பப்ளிக் லைஃப்ல பெண் வரக்கூடாது, இவங்களை யாரும் எதிர்த்தரக்கூடாது, எதிர்கட்சின்னு ஒருத்தர் வரக்கூடாது. இதே வேலையாக திமுக மறைந்த அவர்களுடைய தலைவருடைய காலத்திலிருந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு, பெண்களை அவமானப்படுத்துறது. டிஆர்பி ராஜாவை வந்து இத பத்தி நம்ம இவ்வளவு நேரம் பேசுறதே வேஸ்ட். என்ன செயல்பாடு? இல்ல முக்கியமான துறைக்கு அமைச்சராக இருப்பது நாம் செய்த ஒரு நம்மளுடைய வினைப்பயன் நான் நினைக்கிறேன். இவரை எல்லாம் கொண்டு போய் எவ்வளவு முக்கியமான ஒரு போர்ட்போலியோல கொடுத்து ஒரு மாதிரி விளையாட்டு பசங்களை வச்சிருக்காங்க. அவர் வந்து முதல்வரை இதுக்கு மேல அவமானப்படுத்தவே ஒருத்தர் முடியாது. வெளிநாட்டுக்கு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்குன்னு சொல்லி நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்கன்னு இங்க எல்லாருக்கும் தெரியுது, லேமேன் வரைக்கும்.
சீஃப் மினிஸ்டருக்கு உடம்பு சரியில்லையாமே, இதைத்தான் எல்லாரும் நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்கல இருந்து எல்லாரும் பேசுறாங்க. நீங்க அவ்வளவு தூரம் தெரிஞ்ச வெளிப்படையாக தெரிந்த உண்மையை சொல்லிட்டு உங்க பணத்திலயோ இல்ல உங்க கட்சி பணத்திலயோ போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. அரசாங்க பணத்துல போகணுங்கிறதுக்காக இப்படி ஒரு நாடகம், முதலீடுகளை ஈர்க்கிறோம் என்று. அப்போ சரி, முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு முன்னாடி ஜெர்மனி ஏர்போர்ட்ல அப்படியே ஜெர்மன் சான்சலரே வந்து வரவேற்றது போல சென்னை ஜெர்மனி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. யாருன்னு பார்த்தா இந்த பையன் குடு குடு குடுன்னு ஓடி இப்படி ஒரு பொக்கையை வச்சுக்கிட்டு தனியா நிக்கிறார். அதைத்தான் நான் நானும் பார்த்தேன், யாரடா ஜெர்மனியில வந்து இது பண்றாங்க. நம்ம வாட்ஸ்அப்ல பார்த்தா இதுதான் இருந்தது. அப்பதான் தெரிஞ்சது, பெருசா தந்தை பெரியாருடைய கொள்கைகளை எல்லாம் போய் லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில வந்து பேசுற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்தாங்க. ஒரு படம், ஒரு ரூம், அது நீங்கள் நானும் பைசா இருந்தா நம்ம கொடுத்து நமக்கு அங்க யாராவது இருந்தா அதை புக் பண்ணி தாராளமா போலாம். இல்ல இல்ல என்ன செய்யல, ஏன் செய்யலன்னு தெரியுமா? இப்போ இல்ல, இது இப்போ ரேலேல நடந்தது, இப்போ ஜூலை மாசம் நடந்தது நம்ம தமிழ் ஃபெடரேஷனுடைய ஃபெட்னாவுடைய விழா. அங்க நாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எல்லாருக்கும் பண்ணோம் நூற்றாண்டு விழா. அங்க இதே மாதிரி ஒரு பேரலல் இவென்ட்ல நான் கலந்துகிட்டேன், நான் பேசுறேன். விஐடில விஸ்வநாதன் சார் வந்திருந்தாங்க. அவரு புரட்சி தலைவருடைய வாரிசுகளான நம்ம வளர்ப்பு மகளான டாக்டர் சிவராமன், ஜானகி சிவராமன் வந்திருந்தாங்க. எல்லாரும் அங்க ஒரு நூற்றுக்கணக்கான பேர் கூடி நாங்க அந்த நிகழ்ச்சி பண்ணோம். நான் வேணா போட்டோ வேணாலும் காமிக்கிறேன். இது மாதிரி இணை நிகழ்வுகளும் இது மாதிரி யாரும் செய்யலைன்னு நினைக்காதீங்க, அமைதியா செய்வோம். இதையெல்லாம் வந்து ஒரு திருவள்ளுவர் சிலை கிட்ட அப்படி நின்றுகிட்டு ஒரு போட்டோ எடுத்து ஏதோ திருவள்ளுவரையே தாங்க தான் உருவாக்கி அவருடைய திருக்குறளையே இவங்க தான் உலக புகழ் பெற்ற மாதிரி செஞ்ச மாதிரி எல்லாம் நாங்க டிராமா எல்லாம் போடுறது இல்லை. அது ஒரு இயல்பு. தமிழனுக்கு நம்மளுடைய தெய்வ புலவரை பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாரும் போய் நின்று போட்டோ எடுப்போம். அங்க போய் நம்ம வந்து தந்தை பெரியாருடைய பார்த்தா அவரையும் நம்ம எல்லாரும் விரும்புறோம். பெரும்பாலானவர்கள் அவரை விரும்புபவர்கள், தலைவராக ஏற்று தந்தை என்று அழைக்கிறோம். அதனால நம்ம வந்து அவரையும் நம்ம உள்ள அவருக்குரிய மரியாதை நம்ம செய்வோம். மரியாதை செய்ததோ இதோ பெருசு இல்ல, அவர்கள் சொல்லிக் கொள்ளும் விதம் அங்கதான் திமுக மற்றவர்களை விட மாறுபட்டு நிற்கிறது. எல்லாவற்றிலும் மைலேஜ். ஆனா ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இன்றைய சமூக ஊடகம்லாம் இவ்வளவு தூரம் வளர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னைக்கெல்லாம் இந்த மாதிரியான நடிப்புகள்லாம் எடுபடாது. இன்றைக்கு இளைஞர்கள் என்ன எவ்வளவு முகத்துல சினிமா முகத்துல இது இருந்தாலும் என்ன செய்யறாங்க, ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காங்க, கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால யாரையும் இங்க ஏமாற்ற முடியாது. இனிமேலாவது அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால நீங்க சிஎம் சொல்றாங்க, அந்த மினிஸ்டர் சொல்றாங்க, இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு அது வந்து எடுத்துக்க முடியாது. இபிஎஸ் இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசுனது, தமிழ்நாட்டை மிகப்பெரிய கடன்ல தள்ளி இருக்காங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் கோடி கிட்ட கடனை வந்து இது பண்ண, கிட்டத்தட்ட இதுலயே 3000 கோடி கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. இன்னும் இது வருவாய் பற்றாக்குறை 60,000 கோடி தாண்டுற அளவுக்கு இருக்குன்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இதெல்லாம் வந்து எடுக்கக்கூடிய தரவுகள். ஆனா நான் பார்த்த வரைக்கும் 30 லட்சம் கோடி அல்ல, 9.23 lakhs, 9.25 லட்சம் கோடி ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பு இருந்தது. இன்றைக்கு அதுக்கு மேல நிச்சயமா ஒரு 30-40,000 கோடி வாங்கியிருக்கலாம். இவ்வளவு கடன் வாங்குறாங்க. வளர்ச்சி திட்டங்கள் வெறும் பேப்பர் அளவுல இருக்கு. பட்ஜெட்ல ஒவ்வொன்றுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கல்வி எடுத்துக்கிட்டீங்கன்னா, தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் பெருசா பேசுறாங்க. ஆனா உண்மையிலேயே எந்த தொழிற்சாலைகள் இங்க வந்தது? நீங்க சொன்னீங்க டிஆர்பி ராஜா அதெல்லாம் பண்ணாரு, செயல்பாடு இருக்குன்னு. எந்த தொழிற்சாலைகள் இங்க வந்தது? எதிர்கட்சி தலைவர் கேட்டா கொடுக்கணுமா வேண்டாமா? நீங்க கொடுத்தீங்களான்னா அது என்னது? நீங்க இருந்திருந்தா, நீங்க செய்திருந்தா, நீங்க கேட்டோன்னே கொடுக்கணுமா இல்லையா? இல்ல நீங்க அந்த தரவுகளை சொல்லவாது வேணும் இல்ல? நீங்க எல்லாவற்றையுமே இப்ப கூட நேத்து ராமநாதபுரத்துல சிஎம் பேசியிருக்காரு. 2 நாளுக்கு முந்தாள் நினைக்கிறேன், நேத்து காலையில நேரம் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா 81,858 மீனவர்களுக்கு தாங்கள் வந்து உதவி அதனால பயன்பெறக்கூடிய ஒரு பெரிய திட்டத்தை அறிவிச்ச மாதிரி பேசியிருக்காரு. உண்மை சொல்றேன், அங்க போய் நீங்க கேட்டு பாருங்க. அந்த மேடையில வந்த கொஞ்சம் பேர், இல்ல திமுக நிர்வாகிகளுக்கு உறவினர்களோ தெரிஞ்சவங்களோ அது இருக்கிற கொஞ்சம் பேரை தவிர அங்க யாருக்கும் இருந்திருக்காது. நீங்க வேணா ஒரு ஊடகவியலாளரா நீங்க போய் பாருங்க. இதெல்லாம் நாங்க வந்து கிரவுண்ட் லெவல்ல, ஃபீல்ட் லெவல்ல பயனாளிகள் இல்லாதவங்க, அதாவது பயனடையாதவங்க எரிச்சல் இருக்காங்க பாருங்க, கோபத்துல, அவங்களுக்கு சொல்றேன். அதே ராமநாதபுரம் மேடையில மாண்புமிகு முதல்வர்கள் பேசுறாங்க. இதை பத்தி இது கச்சத்தீவை தாரை வார்த்ததை பத்தி இவ்வளவு நாளா பேச்சு இல்ல. இன்னைக்கு ஆட்சி முடிய போற காலகட்டத்துல போய் ராமநாதபுரத்துக்கு போகணும்னே அவருக்கு திடீர்னு கச்சத்தீவு எங்க பிஜேபி அரசு வந்து நாங்க கடிதம் எழுதணும், பிஜேபி அரசு ஒண்ணும் செய்யல. யார் தாரை வார்த்தது? உங்க சாட்சாத் உங்க தகப்பனார் தாரை வார்த்தார். அப்ப யார் இருந்தா காங்கிரஸ்ல? ஆனா இந்திரா காந்தி இருந்தாங்க பிரதமரா.
காங்கிரஸ் இருந்தது. யார் உறவுல இருந்தா காங்கிரஸோட 5ல இருந்து இன்று வரை? திமுகவும் காங்கிரஸ் தான் இருந்தது. அப்புறம் ஜிஎஸ்டி பத்தி பேசுறாரு. இதெல்லாம் மல்லாக்கப்படுத்திக்கிட்டு எச்சில் உள்மல்றதுன்னு சொல்லுவாங்களே கிராமத்துல பழமொழி, அது மாதிரி செஞ்சுட்டு இருந்தாரு நேத்து முதல்வர். யாரும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி யாரு கொண்டு வந்தா? ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது காங்கிரஸ். அதை தொடர்ந்து செயலாக்கத்துக்கு கொண்டு வந்ததுதான் பிஜேபி. முதல்ல நீட் யாரு கொண்டு வந்தா? அதே காங்கிரஸ். அதே உங்களுடைய அமைச்சர் காந்தி செல்வன் அப்ப துறை அமைச்சராக இருந்தார். அவங்க தான் கொண்டு வந்தது. இப்ப நீங்க எதை நீங்க சொல்றீங்க? பிஜேபி என்ன கெடுதலை தனியாக பண்ணிருச்சு எனக்கு புரியல. இங்க வந்து கீழடி பத்தி மட்டும் திரும்ப திரும்ப பேசுறாரு. உண்மையிலேயே கீழடியில என்ன நடந்ததுன்னு அந்த துறையில இருக்கக்கூடிய பெரிய வல்லுநர்களை அவங்கள கேட்டா தான் தெரியும். அதாவது இந்த திமுக சார்பில்லாத யாரையாவது, உண்மையிலேயே நடுநிலையாக இருக்கக்கூடிய யாரையாவது கேட்டா தான் தெரியும். அங்க அந்த ஈக்குவேஷனை பண்ண திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவரே சொல்றாரு, வேற யார் அது ஆத்தென்டிக்கா சொல்லிட முடியும்? இல்ல அதுல உள்ள இல்ல அது வந்து உள்ள. அப்ப இதை விட்டுருங்க. அமர்நாத் தான் அதுக்கு முக்கியமான ஆளு. ஆனா அவரை ஒதுக்கிட்டாங்க. அவர் இப்ப இல்லன்னு நினைக்கிறேன். அது நான் உங்களுக்கு இது கட் பண்ணிருங்க. அது வந்து ஆமா எடுத்துருங்க. பட் அமர்நாத் தான் ஆரம்பத்துல இருந்து எனக்கு கூட தெரியும். அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். பட் இந்த கடனை பத்தி இன்னும் கொஞ்சம் அங்க விளக்கம் கம்மியா இருந்துச்சு. கடன் பத்தி கொஞ்சம் பேசுங்க. கட் பண்ணி திரும்ப போயிடுங்க. ஏன்னா அது அவர் நேத்து கூட பேசியிருக்காரு EPS. ஆமா அது முக்கியமானது. நான் எல்லாத்துலயும் பேசுவேன் எல்லா மேடையிலையும். இப்ப இந்த கடனை பத்தி சொன்னோம். 30 லட்சம் கோடி அல்ல, எனக்கு தெரிந்தவரை ஒரு 9.25 லட்சம் கோடி, 9.23 லட்சம். இப்ப வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 5 மாதங்களுக்கு முன்னாடி அதை நம்ம பார்த்தோம். இப்ப அது கிட்டத்தட்ட எவ்வளவு ஆயிருக்குன்னு நமக்கு தெரியாது. எப்படி இந்த ஆட்சி இன்னும் 6 மாத காலம் பிப்ரவரி பட்ஜெட் வரைக்குமாவது இது ஓட்டிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள இப்பவே அவசர அவசரமா டெண்டர்கள் எல்லா பக்கமும் பாருங்க. எல்லா சாலைகளும் மறுபடியும் பறிச்சு போட்டிருக்காங்க. எல்லாத்துலயும் மழை நீர் வடிகாலும் இதுவும் இப்ப திடீர்னு மறுபடியும் எல்லாத்துக்கும் வேலை செய்யறாங்க. இவ்வளவு நாள் இல்ல மழை வந்ததுக்கு அப்புறம் மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப போய் பாருங்க, எங்க வீட்டுக்கு முன்னாடி போய் பாருங்க, அந்த சைடு எத்தனை வேலைகள் அப்படியே பாதியில் நிக்குது. இப்படி பண்ணி எடுத்துக்காவது மழை இல்லாத பொழுது நீங்க வந்து சம்மர்ல ஆரம்பிச்சிருக்கணும். வெயில் காலத்துல அது மழை இல்லாத பொழுது ஆரம்பிக்காம, ஆட்சியினுடைய நெருக்கம் வருது, இனி ஆட்சிக்கு வரமாட்டோம் என்பது அவர்களுக்கு தெரிகிறது. டெண்டர் தானே பணம் அப்படின்னு அவர் அதான் சொன்னாரு. அவர் தானே எதிர்கட்சி தலைவரா இருந்தப்போ கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் அப்படியே மனது ஆறாம அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதனால அவருக்கு தானே தெரியும். அவசர அவசரமா எல்லா டெண்டர்களையும் விட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா வேலைகளும் தொடங்கப்பட்டு அப்படியே பாதியில அப்படி இப்படியே நிக்குது. இதெல்லாம் எப்படி முடியும்? நமக்கு என்ன போகுது, நம்ம என்ன வரவா போறோங்கிற ஒரு மென்டாலிட்டி அவங்கள்ட்ட தெரியுது. இதுல என்ன பயம்னா, இப்போ எங்கள் பொதுச் செயலாளர் பற்றாக்குறை 60,000 கோடியை தாண்டும் அப்படின்னு சொன்னா அது கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி வரப்போகுது. 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாளைக்கு இன்றைய தேதியில் தமிழக அரசு 175 கோடி ரூபாய் வட்டி மட்டும் கட்டி கொண்டு இருக்கிறது. 2 நாள் வட்டி எடுத்தா எத்தனை ஒரு மருத்துவக் கல்லூரி, ஒரு பிரமாதமான மருத்துவக் கல்லூரியும் ஒரு மருத்துவமனையும் நம்ம உருவாக்க முடியும். அந்த எத்தனை கல்லூரிகளை கட்ட முடியும்? எவ்வளவு வந்தது எங்க காலகட்டத்துல. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னா எங்க அதிமுக ஆட்சி, அது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சியை விட 68 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்திருக்கு, 21 பாலிடெக்னிக் காலேஜ் வந்திருக்கு, 4 சட்டக்கல்லூரிகள் வந்திருக்கு, அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்திருக்கு, கால்நடை ஆராய்ச்சி மருத்துவ கல்லூரி ஒன்று. எங்க பார்த்து நீங்க போற வழியில, நீங்களும் சேலத்துக்காரன்னு சொன்னீங்க, நம்ம இங்க இருந்து ஊர்ல இருந்து போற வழியில ஆத்தூர் கிட்ட மிகப்பெரிய 2 பக்கமும் அவ்வளோ பெரிய பில்டிங்ஸ், அவ்வளோ அருமையான மிகச்சிறந்த கட்டமைப்போட அந்த கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் இருக்கும். எப்படி வந்தது தெரியுமா? ஏன் ஒரு விவசாயி திரும்ப இந்த இடத்துக்கு வரணும்னு நான் சொல்றேன் தெரியுமா? விவசாயம் தான் இங்க முதுகெலும்பு. அங்க அமெரிக்காவுக்கு ஒரே ஒரு தடவை போனாங்க. அண்ணன் 4.25 வருஷத்துல ஒரே ஒரு முறை அமெரிக்கா, துபாய் ஒரு சுற்றுப்பயணம் போனாங்க. லண்டன் போயிட்டு 2.5 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட முதலீடுகளை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அது எல்லாமே இங்க இப்ப பயன்பாட்டுல இருக்கு. கிட்டத்தட்ட அண்ணன் இருக்கும் பொழுதே எல்லாமே ஓரளவுக்கு அவங்களுக்கான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பண்ணி கொடுத்து அதெல்லாம் வந்து செயல்பாட்டுக்கு அம்மா காலத்துல இருந்து வந்து இருக்குது. அப்போ அங்க போய் நிறைய பண்ணைகளை கூட்டிட்டு போய் பார்த்திருக்காங்க. நிறைய விவசாய பண்ணைகள், இது மாதிரி பண்ணைகளை எல்லாம் பாக்குறப்போ அந்த மாடுகள்லாம் ஒரு நாளைக்கு 70 லிட்டர் எல்லாம் கறக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஏன் நம்ம ஊர்ல நம்ம இப்படி பண்ணக்கூடாது, நமக்கு தானே பால் தேவை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க வந்து அவர் மனசுல எடுத்துக்கிட்டு வந்து அதற்குரிய நிபுணர்களை கொண்டு வந்ததுதான் அந்த கட்டடம், அந்த பல்கலைக்கழகம். அதை இவங்க அப்படியே மூடி வச்சிருக்காங்க. அப்படி இது வந்து எப்படி சொல்றது, காழ்ப்புணர்வுக்கு ஒரு அளவே இல்லை. செஞ்ச திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி பண்ணிக்கிறீங்க. இது மாதிரி
செயல்படுத்தப்பட்டிருந்தா இன்னைக்கு இந்நேரம் அதுல எவ்வளவோ மாணவர்கள் இருப்பாங்க, எவ்வளவோ ஆராய்ச்சி நடந்திருக்கும். நம்மளுடைய பால் உற்பத்தி கழகமெல்லாம் ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. ம். அவ்வளவு ஊழல்கள் நடக்குது. அத வந்து பார்க்கறதுக்கு இவங்களுக்கு எப்படி சொல்றது? விட்டாங்க. ஆனா கடன் கட்டுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கிறதுனால தான் வாங்குறோங்கிற ஒரு இல்ல. அது வந்து ஆர்கியுமெண்ட்ட வைக்கிறாங்களே. அதுக்காக வருமானம் இல்லாம, ம். வருமானத்துக்குள்ள தான் நீங்க செலவினங்கள வைக்கணும். ம். கடன் வாங்குறீங்கன்னா, அதற்கு எவ்வளவு தூரம் இவங்க திருப்பி கட்டிட்டு இருக்காங்க? இல்ல அதையும் கடன வாங்கியே கட்டிட்டு இருக்காங்களாங்கிறது நமக்கு தெரியாது. ம். அதற்கு இப்போ உலக வங்கிகிட்ட இருந்து கடன் வாங்கலாம். நெறைய ஏஜென்சிஸ் இருக்குது. நெறைய இதுலருந்து இவங்க என்ன கடன் வாங்கி எப்படி பண்றாங்க? முதல்ல ஏன் இவ்வளவு கடன் வந்தது? சுதந்திரம் வாங்கியதிலிருந்து இத்துணை ஆண்டுகளாக வாங்கிய கடன் 5,00,000 கோடிக்கும் குறைவு. இந்த 4 வருடங்களில் நீங்கள் வாங்கிய கடன் 4,50,000 கோடி ரூபாய்க்கும் மேல். என்ன பண்ணீங்க? என்ன மக்கள் நலத்திட்டம் பண்ணீங்க? எல்லா திட்டங்களையும் நிறுத்திட்டீங்க. எல்லா விலைவாசியும் உயர்த்திட்டீங்க. இதெல்லாம் பொய்யா? பால் விலையை மட்டும் 2, 3 முறை உயர்த்தியிருக்கீங்க. மின் கட்டணத்த 2 முறையோ, 3 முறை உயர்த்தியிருக்கீங்க. 1 மாசத்துக்கு பில்ல மாத்துறேன்னு சொன்னீங்க. அந்த கட்டணத்தையும் உயர்வையும் அந்த கட்டண முறையையும் நீங்க மாற்றல. அதே மாதிரி சொத்து வரி, குப்பைக்கு கூட வரி போட்டிருக்கீங்க. இது ஸ்டாம்ப் டியூட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவு துறையில அத வந்து எவ்வளவு தூரம் ஏத்திருக்கீங்க? அது மறுபடியும் குறைப்பீங்க. உங்களுக்கு வேணும்னா அவங்களுடைய ஏதாவது ஒன்று குறைகிறது என்றால் அவர்கள் சார்ந்த நிறுவனம் ஒன்றுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்திருக்கும். அதத்தான் நம்மளுக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. நம்ம கூட வரக்கூடிய லேண்ட் புரோக்கர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் டீ கடைகள்ல பேசுறாங்க. சாதாரண ஆட்டோ டிரைவர் சேர்த்து இருக்கிறப்ப பேசுறாங்க. சாமானிய மக்கள் எல்லாருக்கும் தெரியுது. இங்க வந்து இவருக்கு தான் தெரிய மாட்டேங்குது. சிஎம்க்கும் அவருடைய கூட்டத்துக்கும் தான் தெரிய மாட்டேங்குதே தவிர, ஏன்னா அவங்க கண்ண மறைச்சிட்டு இருக்கு. அவர்களுடைய பவர், அவர்களுடைய பணம் அது வந்து கண்ண மறைச்சுன்னு சொல்லுவாங்கல்ல ரொம்ப. அது மாரி கண்ணை மறைத்துக் கொண்டு இருக்கிறது. ஆனா பூனை கண்ண மூடிட்டா உலகம் இருண்டதாக அர்த்தம் அல்ல. உலகத்தினர் விழிப்போடு பார்த்துட்டு இல்ல இருக்காங்க அவங்க என்ன தமிழ். சொல்றாங்கன்னா, பொருளாதார கடனையும் தனிநபர் கடன் மாரி இபிஎஸ் கன்ஃப்யூஸ் அட பண்ணிக்கிறாரு. ஒரு கடவுளே! மாநிலத்தால ரொம்ப இவரு ரொம்ப எவ்வளவு கடன் அடாடாடாடா! வாங்க முடியும்னு ஆர்பிஐ சொன்ன அளவுக்குள்ள தான் ஆடாடாடாடா! இருக்குன்னு சொல்றாங்க. ஆடாடாடா! இருக்கு. இல்லவே இல்ல. எதற்காக நீங்க வாங்குனீங்க? மக்கள் என்ன மக்கள் நலத்திட்டம் பண்ணீங்கங்கிறத நாங்க கேட்கிறோம். வெறும் பெயரளவில் நீங்க திரும்ப திரும்ப சிஎம் சொன்னாரு, இந்த மினிஸ்டர் சொன்னாருன்னு சொல்லாதீங்க. அவங்க சொல்றது பொய்ங்கிறத தான் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒன்று சொன்னால் அது உண்மை. உண்மையான தரவு இல்லாம அரசியலுக்காக பேசுபவர் அல்ல எங்கள் பொதுச் செயலாளர். அதை மட்டும் நீங்க தயவு செஞ்சு அதுதான் அவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம். அதிமுகவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு, நாங்கள் உண்மையானவர்கள், அவர்கள் நடிகர்கள். இது வந்து என்ன வேணாலும் பேசுவாங்க. இது அதனால சிஎம் சொல்றதை எடுத்துக்காதீங்க. அந்த பேப்பரையும் ரியாலிட்டியும் நீங்க உள்ள போய் பாத்தீங்க. நாங்க பாக்குறனால சொல்றோம். அண்ணனுக்கு வரக்கூடிய அந்த செய்திகளை வைத்து ஃபீல்ட்ல வேலை பார்க்கறவங்க, ஃபீல்ட்ல இருக்கிறவங்க சொல்லக்கூடிய அந்த தரவுகளை வச்சு நாங்க பேசுறோம். பயங்கரமான கடன்ல இருக்கு. எப்படி வந்து இது நிச்சயமா இந்த கடனை கட்டுறாங்கன்னா, அந்த கடன் வேற எங்கேயோ இருந்து கடன் வாங்குறாங்கன்னு தான் தோணுது. வேற சோர்ஸ்ல இருந்து கடன் வாங்கி இந்த கடனை கட்டிட்டு இருப்பாங்க. திரும்ப மேல மேல கடன் வாங்கி அதை பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா ஏன் வந்து ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடுறதுக்கு பணம் இல்ல. மத்திய அரசு குடுக்கல. ஒரு பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு குடுக்கறேன்னு சொல்லிட்டு தானே அரசு ஊழியர்களுக்கு, போக்குவரத்து ஊழியர்களுக்கெல்லாம் ஓய்வூதியமே குடுக்கல. போக்குவரத்து ஊழியர்களுக்கு. அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு பெரிய ப்ராமிஸ் பண்ணீங்க. கடைசியில அவங்களுக்கும் இல்ல. எப்படி கேட்டா மத்திய அரசு பணம் குடுக்கல. இவ்வளவு திட்டங்களும் முழுக்க மக்கள் நல திட்டங்களாவே போட்டீங்களா? இப்போ ரூ. 1000 குடுக்கறேன்னு சொல்றீங்க. எப்ப அறிவிச்சீங்க? ரீசென்ட்டா அறிவிச்சீங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி. எப்ப குடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க? மேபி இந்த மந்த்ல இருந்து இந்த மாதத்துல இருந்து குடுப்பாங்களா இருக்கும். தெரியல. நமக்கு வந்து இவ்வளவு நாளா கடன் வாங்குனீங்களே, அத இப்ப என்ன பண்ணீங்க? வேற என்ன நலத்திட்டம் பெருசா பண்ணீங்க? எத்தன கல்லூரிகள் கொண்டு வந்தீங்க? எத்தன தொழிற்சாலைகள் அரசு சார்புல, அரசு ஊக்கத்தோட இது எத்தன நடக்குது? எவ்வளவு சப்சிடிஸ் குடுத்தீங்க? அதாவது எல்லாமே ஒரு மூடு மந்திரம். எல்லாமே வாய்ச்சொல் வீரர்கள் திமுகவினர், மாண்புமிகு முதல்வரில் இருந்து அமைச்சர் பெருமக்கள் வரை எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறாங்க. இது எடப்பாடியார் சொன்னா அது நடக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் போறப்போ ஒவ்வொரு தொகுதியிலும் எங்கள் பொதுச் செயலாளர் மிக தெளிவாக அந்த ஊர் பிரச்சனை என்ன, நாங்கள் என்ன ஏற்கனவே எங்கள் ஆட்சியில் நடந்தது, இனிமேல் இந்த ஆட்சியில் என்ன தவறுகள் நடக்கிறது, இனி நான் திரும்ப ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக இந்த தவறுகளை சரி செய்து கொடுப்பேன், மேல உங்களுக்கு இதெல்லாம் என்ன தர முடியுமோ அதை எல்லாவற்றையும் நிச்சயம் நான் தருவேங்கிறத உறுதியா சொல்றார். என்ன இந்த இடத்துல மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொன்னா அதை அவர் செய்வாரு.
ஏன்னா அவங்க ஏற்கனவே செஞ்சிருக்காங்க. இவர்கள் திமுகவினர் சொன்னா நிச்சயமா அது வெற்று வெற்று வார்த்தைகள் செய்ய மாட்டாங்க. அத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறத மக்கள் தெள்ளத் தெளிவாக உணர்ந்து விட்டார்கள் தான் நான் சொல்றேன். மேம் இப்போ தேர்தல் காலம். ஸோ தேர்தல் ரீதியான 2, 3 கேள்விகள் இருக்கு. முக்கியமா வந்து 3 விதமான இருக்கு. ஒரு ஒரு பக்கம் திமுக நாங்க திட்டங்கள் செஞ்சிருக்கோம். அடுத்தது எங்களுக்கு ஆட்சி குடுங்கன்ற ஒரு பார்வை. புதுசா வந்திருக்கிற விஜய் சில வியூகங்கள முன்வைக்கிறாரு. அதிமுக வந்து ஒரு சாமானியர் வந்து ஒரு பொறுப்புக்கு ம். வந்திருக்காரு. ஒரு எளியவர் பொறுப்புக்கு வந்திருக்காரு. ஒரு விவசாயின்னு நீங்க ஒரு ப்ரொபகண்டாவ ஒரு பக்கம் முன்வைக்கிறீங்க. மக்கள் எத பிக் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் புத்திசாலிகள். ம். தமிழக மக்கள் ரொம்பவும் அறிவார்ந்தவர்கள். ம். எமோஷனல் பீப்பிள். ம். நம்ம எல்லாருமே உணர்ச்சி ம். வசப்படக்கூடியவங்க. ரொம்ப எளிய மனதுடையவங்க. ம். ஆனா ரொம்ப தெளிவானவங்க. ம். எடுக்க வேண்டிய நேரத்துல சரியான முடிவெடுப்பாங்க. ம். இவ்ளோ நீங்க சொன்னீங்க, எளியவர், விவசாயி வந்திருக்காங்கன்னு சொல்லி. நீங்க தன் அப்படி ஒரு நிர்வாக வைக்கிறீங்க. நிச்சயமா. அதோட கூட ஒண்ண மறந்துட்டீங்க. நிர்வாக திறமை அசாத்தியமாக காண்பித்தவர். ஒரு மிகச்சிறந்த முதல்வர்கள்ல ஒருத்தருங்கிற பேர் வாங்கினவர். அவர் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஃபைல் தேங்காது. இன்றும் 70 வயதுக்கு மேலாகியும் 15, 16 மணி நேரம் ஒரு நாளைக்கு உழைக்கக்கூடியவர். மக்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறவர். கட்சி தொண்டர்களை கைவிடாதவர். கட்சியை அப்படியே எவ்வளவு கழுகுகளைப் போல, வல்லூறுகளைப் போல எல்லாரும் கட்சிய கபளீகரம் பண்ணிறணும். அப்படியே அந்த கட்சி உடைச்சிரணும்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்க நேரத்துல, உள்ள இருந்தவங்களே அத பார்த்துட்டு இருக்க நேரத்துல, அவர் வந்து அசைக்க முடியாத தலைவராக, அந்த வல்லூறுகளை எல்லாம் விரட்டி அடித்து, அப்படியே ஒரு தாய்க்கோழி தன் குஞ்சுகளை பார்ப்பதைப் போல தொண்டர்களையும் இந்த கட்சியையும் பார்த்து அரவணைத்துக் கொண்டிருக்கிறார். எங்கள் அண்ணன் எடப்பாடியார்ங்கிறத நான் நிச்சயமா சொல்லுவேன். அத வந்து எல்லாரும் தொண்டர்கள் உணர்ந்துட்டாங்க. மக்களும் இவர் பேசுவதில் உண்மை இருக்கிறது. இவர் நம்மாளு. இவர் வந்து நம்மள மாதிரி கிராமத்து மனுஷன். எளிய விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவரு. சாதாரண நிலையிலிருந்து இன்னைக்கு இவ்ளோ பெரிய இடத்துல இருக்காரு. ஆனாலும் ஒரு குடுத்த வார்த்தை மீறாதவர். உண்மையிலேயே சொன்ன சொல் மீறாதவர். அந்த கிராமங்கள்ல சென்ற தலைமுறையில எல்லாம் அந்த பெரியவங்க இருப்பாங்க பாருங்க. இன்னைக்கும் இருப்பாங்க. சொன்ன சொல்லுக்கு அவ்ளோ ஒரு மரியாதை குடுப்பாங்க. ஒரு தப்பான நம்பிக்கையை குடுக்க மாட்டாங்க. எப்பவுமே போய் கேட்டீங்கன்னா, அரசியல்வாதிகள் அண்ணனை பார்த்தவரை நான் சொல்லுறேன். அரசியல்வாதிகள்லாம் பார்த்துக்கலாம். எத குடுத்தாலும் செஞ்சர்லாம். நாளைக்கு வாங்க, அடுத்த மாசம் வாங்க, அடுத்த வாரம் வாங்கன்னு இப்படியே அலக்கழிக்கிறது நெறைய பேர் இருக்காங்க. ஆனால் அண்ணன் எடப்பாடியாரை பொறுத்தவரை பயப்பட பார்ப்பாரு. நம்ம கேட்கிறத கவனிப்பாரு. உடனடியாக அது முடியும், முடியாதுங்கிறத அவர் மனசுல தீர்மானிச்சுருவாரு. முடியலன்னா ஃபால்ஸ் ஹோப் குடுக்க மாட்டார். தப்பான நம்பிக்கை குடுக்க மாட்டார். இது வந்து இந்த காரணத்தினால இது சிரமம். இது பண்றது இது சாத்தியம் இல்லாதது. நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னடா அண்ணன் இப்படி சொல்றாங்களேன்னு. ஆனா அத வந்து ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு பக்குவமாகவும் சொல்வார். படக்குன்னு சொல்ல மாட்டார். தெளிவாக, அழகாக சொல்லக்கூடியவர். அதனால குடுத்த வாக்குறுதியை எடப்பாடியார் காப்பாற்றுவார். தன்னுடைய நிர்வாகத் திறமையை, அசாத்தியமான நிர்வாகத் திறமையை நிரூபித்திருக்கிறார். அந்த இடத்துல இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் வெகு கீழ போயிடுறாரு. பாவம் தம்பி விஜய். அவர வந்து அவர் இந்த இந்த ரேஸ்லயே அவர் இல்ல. இல்ல ரேஸ் ஆமா எப்படி இருக்க முடியும்? சின்ன குழந்தை அவங்க. ஓகே. நான் என்னை பொறுத்தவரை சின்ன குழந்தை. சின்ன ம். குட்டி தம்பிகள் எல்லாரும். அவங்களும் இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வரணும். ம். நிச்சயமா அவங்கள எல்லாரும் அவங்களும் வரட்டும். ஆனா வரணும்னு தான் அவரு நாங்க எங்களுக்கு நினைக்கிறோம். போட்டி திமுக தான் அப்படின்றாரு விஜய். அ அதிமுகவ அவங்க அவரு பேசுவாங்கப்பா. கன்சிடரே இது பண்ண என்னது மாட்றாரு. நீங்க வந்து இப்படி கேள்வி ஆ. கேட்கிறதே தவறுன்னு நினைக்கிறேன். மீடியால நீங்க தம்பிகள் ம். எல்லாருமே முதல்வர் சொன்னாரு, ம். இவங்க சொன்னாங்க அப்படின்னே கேட்டுட்டு இருக்கிறீங்க. ம். அவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க. ம். நீங்க ஒரு ஒரு அசம்ப்ஷன் நீங்க இல்ல உண்மை நிலவரம் என்னங்கிறத வச்சு நீங்க இல்ல பேசணும். என்னன்னா, அ விஜய் மட்டும் இல்ல. இந்த பக்கம் திமுக தரப்புல இருந்து அவங்க எதிரியா 2019 தேர்தல்ல இருந்து பாஜகவ தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த பக்கம் விஜய் வந்துமே கூட 2 அதாவது பெரிய கட்சிகள் இருந்தாலும் திமுகவ வீக்கான நோக்கி தான் கை வீக்கான வைக்கிறாரு. எதிரிய அவங்க ஃபிக்ஸ் கண்டிப்பா பண்றாங்க. இனி வரமாட்டாங்கன்னு தெரியும். ஓகே. தம்பி விஜய்க்கும் தெரியும், திமுக இனி அடுத்து கண்டிப்பா வராது, ம். ஆட்சியை விட்டு அகற்றப்படும்னு. ம். அதனால அப்படி சொல்லிட்டு இருக்கலாம். ம். திமுக அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே எப்படி எடுக்குறாங்கன்னா, எப்ப பாரு இப்ப அதிமுக மேல, அண்ணன் எடப்பாடியார் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் வைக்க முடியல. ம். சொன்னா மக்களுக்கு தெரிஞ்சிருது. அவர் யார்கிட்டயும் இப்ப கூட பாருங்க, கரூர்ல அவ்ளோ மோசமான ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ம். அப்படி ஒரு ஸ்டாம்பீட். ம். அதுல அரசியல் லாபம் பார்க்கலன்னு. ம். எவ்வளவு தன்மையா, எவ்வளவு கௌரவமா, தரமான தலைவர் தாங்கிறத அழகா நிரூபிச்சார். ம். அதனால தான் சொல்றேன், ஒரு நம்மளோட இருக்கிற ஒருத்தர் நம்ம தலைவரா இருக்கிறது, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா இருந்தாரு. ம். ஒரு எளிய தலைவராக. 2 வருஷம் தான் இருந்தாரு சிஎம்மா. ஆனா இன்னைக்கும் பேசக்கூடிய திட்டங்கள குடுத்து, இன்னைக்கும் நம்ம நினைவுல ஒரு மகானா அவர் இருந்துட்டு இருக்கிறாரு. அப்படித்தான் எங்க அண்ணன் எடப்பாடியாரும். ம். அவர போல வர்ண வர்ண ஜாலமா பேச தெரியாது.
மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களைப் போலவோ இல்ல பேரறிஞர் பிறந்த அண்ணா அவர்களைப் போலவோ எங்க அண்ணனுக்கு பேச தெரியாது. எங்க அண்ணன் சீரியல் ஆக்டரோ சினிமா ஆக்டரோ கிடையாது. ஆனா ரியல் மேன். அதைத்தான் நான் சொல்றது எல்லா இடத்துலயும். த ரியல் ஹீரோ எங்கள் எடப்பாடியார். ஏன்னா உள்ளதை உள்ளபடி பேசுறது, நம்ம மொழியிலேயே நம்ம கிட்ட பேசுறது, எல்லாருக்கும் புரியற மாதிரி பேசுறது. இது அதனால மக்களுக்கு தமிழக மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்றோம். இந்த திமுகவோட ஸ்ட்ராட்டஜிங்கிறது இப்ப எதுவுமே எங்கள் பொதுச் செயலாளரை பத்தி அதிமுக பத்தி எதுவும் சொல்றதுக்கு இல்லைங்கிறனால அவங்க ஒரு சைக்கலாஜிக்கல் மேனிபுலேஷனுக்குள்ள போறாங்க. திட்டம் போட்டு என்ன பண்றாங்கன்னா, இது மிகப்பெரிய அச்சுறுத்தல், இது மிகப்பெரிய ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒரு போக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதிமுக சதறி போச்சு, அதிமுக இத்தனை ஃபேக்ஷன்ஸ் இருக்கு, பிரிவுகள் இருக்கு, அதிமுக இவங்க தவறுவங்க போறாங்க, அவங்க ஒண்ணுத்துக்கு உதவாதவங்களா இருப்பாங்க. நான் சொல்வதுண்டு, தலையிலிருந்து ஒரு 30-40 முடி போய்கிட்டு தான் இருக்கும், ஒவ்வொரு நாளைக்கும் உதிர்ந்து கொண்டுதான் இருக்கும். அது மறுபடியும் புதுசா வளர்ந்துகிட்டு இருக்கும். அதற்காக நம்ம தலையை வழுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிருச்சுன்னு அர்த்தம் அல்ல. மிக அதிகமாக ஒட்டுமொத்தமாக போனா தான் நீங்க பயப்படணும். அப்படி போல ஒரு 4, 5, 2, 3 போறதுல நம்ம ஒன்றும் வருத்தப்பட வேண்டியது இல்லை. இவங்க அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குறது எல்லாத்துக்கிட்டையும். பாத்தீங்கன்னா இல்ல இல்ல அவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க, கட்சி பலவீனம் ஆயிருச்சு அப்படிங்கிறது. அப்புறம் அவங்க அதிமுக பிஜேபி கூட போயிடுச்சு, அதுக்கப்புறம் இப்படி தமிழ்நாட்டுக்கு சரியா இருக்கும். இங்க நான் முதல்லயே நம்ம பேசின மாதிரி தமிழ்நாட்டுக்கு அத்துணை பிரச்சனைகளையும் கொடுத்தது காங்கிரஸும் அடுத்து அவங்களோட உறவுல இருந்த திமுகவும் தான். பிஜேபி ஒன்னும் பண்ணல. ஆர்எஸ்எஸ் அப்கோர்ஸ் ஹிந்துத்துவா அவங்க டிக்ளேர் பண்ணிட்டு 1925 இருந்து அவங்க அந்த இதுலயே பயணிச்சுட்டு இருக்காங்க. தேர்தல் அரசியலுக்கு அவங்க வர்றதில்ல, அதனால அவங்கள விட்டுறலாம். பிஜேபி அவர்கள் சார்ந்த ஜனசங்கத்திலிருந்து அவர்கள் சார்ந்ததுல வந்தாலும் பிஜேபி தமிழர்களுக்கோ தமிழ்நாட்டுக்கோ இது என்ன கெடுதல் பண்ணாங்க இது வரைக்கும்? பின்னையும் பாத்தீங்கன்னா இதை எதிர்ப்பு மனநிலையை இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்புறம் நமக்கு எப்படின்னா, நம்மளுடைய மனப்பான்மை, நம்ம தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவுடைய வழியில வந்தவங்க, நமக்கு சில எதிர்ப்புணர்வுகள், அதாவது ஒரு இந்துத்துவா நமக்கு பிடிக்காது. நம்ம எல்லாரும் இந்துக்களா இருந்தாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்றோம். ஒரு இஸ்லாமியர்களாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களா இருந்தாலும், ஜைனர்களா இருந்தாலும், பௌத்தர்களா இருந்தாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு ஒன்றுபட்ட உணர்வு உள்ளவர்கள் தமிழர்கள். மிக பெருந்தன்மையானவர்கள். நம்ம உண்மையான சனாதன தர்மத்தை அதை பற்றி சொல்லாமலே கடைபிடிக்கக்கூடியவர்கள் நம்ம தமிழர்கள். அதை நாங்க வெளியில சொல்றது இல்ல. நம்ம சனாதன தர்மம் என்ன? சமய பொறை. சமய பொறைங்கிறது என்ன? எல்லா சமயத்தையும் ஒரே ஒன்று போல நினைப்பது. அதை தமிழர்கள் கடைபிடிக்கிறார்கள், அதிமுக கடைபிடிக்கிறது. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். திமுக அதை செய்யறது இல்ல, பிளவுபடுத்துறாங்க. இது மிகப்பெரிய ஒரு சிறுபான்மை மக்களுக்கு ஒண்ணுமே செய்யாம என்ன செஞ்சிருக்காங்க இது வரைக்கும் எனக்கு தெரியல. அத்தனை திட்டங்களை அண்ணன் நேற்று கூட தர்மபுரியில பேசுறப்போ அவ்வளவு திட்டங்கள் சொன்னார். நோன்பு கஞ்சிக்கு அரிசி 5400 டன் கொடுத்ததுல இருந்து, புனித ஹஜ் யாத்திரைக்கு உதவிகள் சப்சிடிஸ் கொடுக்கறதுல இருந்து, எல்லாமே ஒரு உலமாக்களுக்கு சைக்கிள் கொடுத்ததுல இருந்து பார்த்து பார்த்து திட்டங்களை கொடுத்தது அதிமுக தான். நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ஜெருசலேம் போறதுக்கு ஒருத்தருக்கு பண்ணா ஒருத்தருக்கு பண்ணாம இருக்கிறது இல்ல, எல்லாத்தையும் ஒன்று போல. எல்லாருக்கும் ஒரு ஃபெஸ்டிவல் வருது, ஒரு பண்டிகை வருதுன்னா அது ரமலானா இருக்கட்டும், இல்ல கிறிஸ்துமஸா இருக்கட்டும், இல்ல நம்ம தீபாவளி பொங்கலா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒன்று போல வாழ்த்து சொல்றது. இதையெல்லாம் ஒருமித்த மக்களை ஒன்றுபடுத்தி எல்லாரும் எங்களுக்கு வேண்டியவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல செயல்படக்கூடியது அதிமுக. ஆனால் திமுக பிளவுபடுத்தி இந்து பெரும்பான்மை இந்துக்களை மட்டும் தனியாக வைத்து இவர்கள் சிறுபான்மை மக்களை பிரிச்சு மிகப்பெரிய பிரித்தாளும் சூழ்ச்சி அதை பண்ணுவாங்க. அதை வச்சுக்கிட்டு பிஜேபி இப்படி, ஐயோ பிஜேபி நம்மளுக்கு வேண்டாத கட்சி அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆக்சுவலி பார்த்தா மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் மேல, தமிழ்நாட்டு மக்கள் மேல ஒரு எக்ஸ்ட்ரா பிரியத்தை காட்டுறாரு. எங்க போனாலும் திருக்குறள் பேசுறாரு, யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் தமிழை படிச்சு அந்த சில மேற்கோள்களை நம்ம தமிழ்ல இருந்து காட்டுறாரு. பார்லிமெண்ட்ல பேசுறாங்க. மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அழகா பேசுறாங்க. இது அவங்க ஒண்ணு நம்மளுக்கு எதிர்ப்பா எதுவும் பண்ணிடல. இங்க இருக்கிறவங்க சில பேர் சில விதமான கேம் விளையாண்டாலும் மேல இருக்கவங்க யாரும், அந்த கீழே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்காரர் யாரும் நமக்கு வேண்டாதவர்கள் அல்ல.
அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எந்த துரோகமும் பண்ணிவிடவில்லை. நமக்கான துரோகம், நம்பிக்கை துரோகம் அத்துணையும் செய்தது காங்கிரஸும். அதோடு ஒட்டி உறவாடி அப்படியே பேஸ்ட் போட்ட மாதிரி ஒட்டிட்டு இருக்கிறாங்களே, அந்த திமுகவும் தான். ஆளும் திமுகவுடைய சதிக்கு தமிழக மக்கள் பலியாகிவிடக் கூடாது, பலியாக மாட்டார்கள். நிச்சயமாக அண்ணா திமுக அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிக பெரும்பான்மையாக அண்ணன் சொன்னதை போல 210 தொகுதிகளுக்கு மேலே எங்கள் கூட்டணி வெற்றி பெற்று தமிழகத்துக்கு ஒரு விடிவு காலத்தை தரும். உண்மையான விடியல் அப்பொழுதுதான் வரும். நன்றி மேடம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கௌதம்.